அவர் தெளிவா மோடிஜி இதை செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்டார். இந்த 2 விஷயமா செஞ்சு கொடுங்க, நீட்ல இருந்து கொஞ்சம் விளக்கம் வாங்கி கொடுங்க, இந்த கச்சத்தீவை கொஞ்சம் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மோடிஜி தான் கேட்டார். உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை. சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க, அது போதும். ஸ்டாலின் கேட்ட விஷயமே வேற. ஓகேங்களா, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இவ்வளோ விஷயம் பேசுகிற நம்ம ஒரு 2 விஷயத்த மறந்துடும். ஓகேங்களா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக விற்று போகிற ஒரு பொருள் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அது என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கவர்மெண்ட்டே விற்குது. 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் விற்கிறதா பேச்சு. ஆனால் வந்து 24 hours கிடைக்கிற விஷயம். அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி கொண்டு வரல? நீங்கள் வந்து பான் மசாலா சிகரெட்டுக்கெல்லாம் 40% போட்டது நல்ல விஷயம். இதுக்கு அதே மாதிரி 40% போட்டு விற்றுருங்க. எல்லாருமே ஒரு விஷயத்த விமர்சனம் பண்ணாங்க. மேடையில் என்ன சொன்னார்? நாங்கள் நாகரிக அரசியல் பண்ண வந்தோம்னு சொன்னார். அப்புறம் ஏன் பேரை சொல்கிறாரு அப்படின்னு. நீங்கள் தானே கேட்டீங்க பேரை சொல்கிறது பயமான்னு கேட்டீங்க. அப்பயும் பேரை நாகரிகமாக தான் சொன்னார். எங்கேயுமே பேரை அசிங்கப்படுத்தி சொல்லலை, ஒருமையில பேச எங்கேயும் பேசல. அடுத்து என்ன சொன்னீங்க? பேரையே சொல்லிட்டாரு அப்படின்னு. சரி, பேரை சொல்லி கொடுத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல, சரி கொஞ்சம் உறவு முறை சொல்லி கொடுக்குறோன்னு சொல்லி உறவு முறை சொல்லி கொடுக்குறோம். ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இடி ஒன்றும் பரிசுத்தமான விஷயம்னு நான் சொல்ல வரேன். அதுவும் வந்து ஒரு ஏஜென்சி, அது ஒரு பெட் அனிமல் மாதிரி தான் நடந்துருக்குது. ஓகேங்களா, போன்னு சொன்னா போகுது, நிக்குதுன்னு சொன்னா நிக்குது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவே ஆதரவாளர் லோகேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கு. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுசும் பேசு பொருளாக இருக்காரு. திருச்சி சுற்றுப்பயணம் மேற்கொள்றதா சொல்றாங்க. என்ன வகையான சுற்றுப்பயணம், அதை தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அது பெர்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக அந்த டேட்லாம் வெளியே வந்திருக்கு. 13th ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவல் பிளான் என்னன்னா வந்து அண்ணாவோட பர்த்டேலேருந்து ஆரம்பிக்கணுன்றது தான் ஐடியா. திருச்சி ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே வடமண்டலத்தில் விழுப்புரத்தில் ஒரு மாநாடு நடத்தியாச்சு, கோயம்புத்தூர் ஒரு பூத் கமிட்டி மாநாடு, சவுத்தில் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு நடத்திருக்கு. இப்போ அடுத்த லெவலில் ஆரம்பிக்கும் போது வந்து டெல்டா பகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி ஆரம்பிக்கணுன்றதுக்காக திருச்சியை தஞ்சையோட குடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணி. இல்லை, திருச்சி கான்சன்ட்ரேட் பண்ணாலையும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து இதான் நாளைக்கு அங்கே போகிறார், இங்கே போகிறாரு இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் இருக்காங்க மாதிரி. ஆனால் இன்னமும் களத்துக்கு வரல. நாங்கள் பேசுகிறோம் இல்லையா, இப்போ நான் சொல்லும் போது கூட பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்னேன். கன்ஃபார்மாக இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு நான் சொல்லலை. ஓகேங்களா, இவங்க பெர்மிஷன் சீக் பண்ணுறது வெளியே லீக் ஆகுது. ஐஎஸ் மூலிமா வெளியே வந்து ப்ரெஸ்ஸுக்கு வருது, ப்ரெஸ் மூலிமா வெளியே வர்றது, இதெல்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம். அவர் டைரெக்டாக நான் களத்தில் இறங்க போகிறேன்ட்டு இந்த மாநாட்டில் தான் சொன்னார். இதுக்கப்புறம் தான் களத்தில் இறங்க போகிறேன் அப்படின்றத சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து அவங்களோட கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானமாக அது ஏற்றப்பட்டது. அதை தாண்டி வேற எங்கேயுமே வந்து இன்னைக்கே மக்கள் கூட இறங்க போகிறேன், நாளிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன்ட்டு ஊடகங்கள் அப்படி சொல்கிறாங்களா? இப்போ கேரவன் ரெடி ஆயிடுச்சு, அவர் போகும் வாகனம் இதுதான். ஊடகங்களில் வர விஷயங்கள் வந்து அது தனி டிபேட்டு. இப்போ கேரவன் ஏன் அங்கே நிப்பாட்டி வச்சிருக்குன்னா, அது மூலிமா ரிவ்யூஸ் வரும். இந்த கேரவனில் இந்த ஃபால்ட் இருக்குதா இல்லையா, என்னென்ன ஃபால்ட்ஸ் இருக்குது, அங்கே வரவங்க பசங்க பார்ப்பாங்க, நிர்வாகிகள் வந்து பார்ப்பாங்க, பார்க்குறவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் அவர் காதுக்கு போகும். அதுக்காக தான் அங்கே நிப்பாட்டி வச்சிருக்குது. அது யாருக்குமே மறைச்சி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஓகேங்களா, அது அவருக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக காட்டணும்னா எத்தனையோ வழி இருக்குது. அது எதுக்காக நிப்பாட்டி வச்சுக்கணும்னா என்ன ரிவ்யூஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதுவுமே அங்கே பிளான் இல்லாமலாம் நடக்கிறது இல்லை. இது இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கச்சத்தீவை வந்து மாநாட்டில் பேசினார். பதிலடியாக வந்து அந்த இலங்கை அதிபர் வந்து ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. நான் ஒரு காலத்தில் நம்ம வந்து கச்சத்தீவை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எப்படி, ஏன்னா காலகாலமாக வந்து சீமான் வந்து அது பயங்கரமாக பேசியிருக்காரு. அப்போல்லாம் வந்து அந்த சைட்லேருந்து அதிபரோ யாரும் விமர்சனம் பண்ணாது. திடீர்னு விஜய் இந்த ஒரு குரல் எழுப்பணும் சிரமப்படுத்துறாங்க. இவர் சொல்லிட்டா உடனே அதிபர் சொல்லிட்டாரா அப்படின்ற மாதிரி. அதிபருக்கு 1000 பிளான் இருக்கும். இது வரைக்கும் அதிபர் யாருமே அந்த கச்சத்தீவுக்கு போனதே இல்லை போல. அந்த அளவுக்கு இம்பாக்ட் இன்டர்நேஷனல் லெவலில் அவர் கிரியேட் பண்ணுறாருன்றது பாயிண்ட். நமக்கு பக்கத்தே இருக்கிறதுனால மேபி தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, தெரியலன்னா உணர மறுக்கிறோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, சில பேர் இந்த மாதிரி. ஆனால் மேஜர் ஆஃப் த பீப்புள் அவரோட விஷயத்துக்காக காத்துட்டு தான் இருக்கிறோம்.
அவர் என்ன சொன்னாலுமே அது வந்து இப்போ நீங்கள் அவர் மாநாடு பார்த்தீங்கன்னா CNN, அதாவது இன்னைக்கு உலகத்தில் பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸில் இதில் வந்து லைவ் போடுறாங்க. ஓகேங்களா? நம்ம ஆளுங்க நம்ம ஊரில் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்காங்க, அவங்க போடுற மாநாட்டில் அவங்க சொந்த கட்சி இப்போ சேனலில் வேணால் லைவ் போடலாம். அதை தாண்டி ப்ரைவேட் சேனலில் கூட போட மாட்டேன். போட்டாலும் ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு அந்த தலைவர் இவ்வளோ ஸ்டாராக இருக்கிறதுனால ஒரு கொஞ்ச நாளைக்கு போடுவாங்க, அடுத்தடுத்த எலெக்ஷனில் பெருசாக நடக்காது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் ஓடும். ஓகேங்களா? மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு அந்த நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் குறையும். ஓகேங்களா? இருக்குதா இல்லையான்றதான் விஷயம். இன்னைக்கு இருக்குன்றது நிதர்சனம்ன்ற. இல்லைன்னா ஏன் இன்டர்நேஷனல் நியூஸ்காரன் போடுறோம்? ஓகேங்களா? BBC, CNNலாம் ஏன் போடணும்? இந்தியா டுடே, வியான் எல்லாருமே போட்டாங்க. லைவ் வியான்லாம் போட்டாங்களா? வியானில் நியூஸ் கவரேஜ் ஆச்சு. நியூஸ் லைவ் போடல, லைவாக போடல, நியூஸ் கவரேஜ். அதாவது என்னென்னா ஒரு ஸ்டேட்டில், அதாவது இட்ஸ் நாட் அ கண்ட்ரி, ஒரு ஸ்டேட்டில் ஒரு புதுசாக ஆரம்பித்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இந்த அளவுக்கு ஒரு கவரேஜ் இருக்குது அப்படின்றப்போ அவங்க ஏன் கவர் பண்ணணும்? அந்த நியூஸை மக்கள் தேடுறாங்கன்னு அர்த்தம். அந்த நியூஸை மக்கள் தேடுறதுனால தான் ஸோ இவருக்கு இவ்வளோ ரிசப்ஷன் இருக்குது, இந்த நம்ம நியூஸை கவர். டிஜிட்டல் மீடியா வளர்ந்துருக்கு கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. சிரஞ்சீவி அதே மாதிரி பீரியடில் தான் ஓப்பன் பண்ணார், ரொம்ப பீக்காச்சு, இதே இதாக தான் இருந்துச்சு. அப்போ இப்போ டிஜிட்டல் மீடியா வளர்ந்துருக்குனால ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களே தவிர சிரஞ்சீவி மாதிரி தான் இவரும் அவர் ஃபெயிலர் தான் அவர்ன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த காலகட்டத்தோட பொலிட்டிக்கல் ஷிஃப்ட்டை வந்து பழைய அரசியல்வாதிங்க கணிக்கிறது இல்லை. அன்னைக்கு வந்து அண்ணா காலத்தில் வந்து அவங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எம்ஜிஆருக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, இவருக்கு மட்டும் எப்படி உடனே நடக்கும் அப்படின்னா அந்த பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் தான். அன்னைக்கு வந்து ஊராக போய் பேசணும், இந்த ஊரில் பேசுறது அந்த ஊருக்கு என்ன பேசுனாங்கன்னு தெரியாது. ரேடியோவில் எல்லாமே ஒளிபரப்பாகாது. ஓகேங்களா? அவர் என்ன கருத்து, முக்கியமான கருத்து பேசினாருன்றதை ஷேர் பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும், மவுத் வழியாக நடக்கும். ஓகேங்களா? பேப்பரில் அடுத்த நாள் பேப்பரில் என்ன அளவுக்கு நியூஸ் கவரேஜ் வருது, அந்த காலத்தில் என்ன மாதிரி இதெல்லாம் அடக்குமுறைகள் இருந்தது, எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இது ஒரு பரிணாம வளர்ச்சியில் அந்த சோஷியல் மீடியா. இன்னைக்கு அந்த சோஷியல் மீடியா மூலியமா இன்னைக்கு ஒரு இடத்துல பேசுகிற விஷயத்த ஊர் ஃபுல்லாக போய் சேர்ற பாயிண்ட். இன்னைக்கு அவர் அந்த மாநாட்டில் பேசுகிற 34 நிமிஷத்தில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்கு. எல்லாருமே 34 நிமிஷம் முழுசாக கேட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஆனால் அவர் பேசியிருக்காரு, இந்த கருத்துக்கள் பேசியிருக்காருன்ட்டு ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸாக மக்கள்கிட்ட போயிட்டு முழுசாக சேர்ந்துருக்கு. ஓகேங்களா? அவரை ஃபாலோ பண்ணுறவங்க அதை முழுசாக பார்த்துருக்காங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அதை ஃபுல்லாக பார்த்துருக்காங்க, அதில் நமக்கு மாற்று கருத்தை யாருக்குமே கிடையாது. இந்த டெக்னாலஜி ரீச் ஆக முடியாத ஒரு சில பேருக்கு அது போய் அப்பயும் அவங்களுக்கு போய் இன்ஃபர்மேஷன் சேர்ந்துருக்கு, அவர் என்ன பேசினான்ற கருத்து போய் சேர்ந்துருக்கு. அதுதான் இந்த மூமெண்ட்டோட லைக் இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்பேஸ். அந்த ரிஃப்ளெக்டோட இதுதான் அந்த இலங்கை அதிபர் வந்து பேசியிருக்காரு, கவுண்டர் பண்ணியிருக்காரா அப்படி பார்க்க. ஏன்னா அங்கே ஈழத்தமிழத்தில் வந்து விஜயனாக்குன்னு சில பற்றாளர்கள் இருக்கதான் செய்கிறாங்க, அது இல்லை நம்ம மறுக்க முடியல. அதுதான் கட்சித்தவை பற்றி இவருக்கு என்ன தெரியும், அவருக்கு என்ன வரலாறு, எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி திமுக ஊடகவியலாளர் யாருக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்க? வெள்ளக்காரனுக்கு வேணா அவன் தான் வந்து பஞ்சாயத்து பண்ணி விட்டது, அவனுக்கு என்ன தெரியுமா? யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? மீனவர்களுக்கு வேணா இல்லை விஜய்க்கு தெரியுமா தெரியாது, அதுதான் உங்களோட கேள்வியாக இருக்குது. தெரியும்ன்றதை நீங்கள் எப்படி மீன் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன். எந்த அளவுக்கு ஒருத்தருக்கு என்ன இந்த விஷயம் தெரியும்னு சொன்னால் இது நாள் வரையும் அவர் எந்த குரலும் எழுப்பல, திடீர்னு ஒரு மாநாட்டுக்கு இப்படி ஒரு சும்மா ஒரு லைனாக பேசிட்டு போறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, அதுக்கெல்லாம் வந்து இவர் எந்த குரலும் வேற எந்த இடத்துலயாவது அதை பேசாமல் இங்கே பேசியிருக்காரு. அந்த லைன் பேசினதுக்கு அப்புறம் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடக்குது. விஷயம் தெரியாமல் அவர் பேசினாரு, நீங்கள் வந்து அப்படி ஒரு சிம்மப்படுத்தி பார்க்கலாம். அவர் பேசின விஷயத்துக்கான ஒரு ரிப்பல்ஷன் ஒன்று இருக்குல்ல, இது நாள் வரைக்கும் அந்த தீவுக்கு வந்து ஒரு அந்த நாட்டோட அதிபர் வந்து பார்த்தாங்களா அப்படின்றது இருக்குல்ல. அவர் அதுக்கு முன்னாடி மினிஸ்டர்ஸ் பேசினாங்க, மினிஸ்டர்ஸ் பேசினதுக்கு அப்புறம் தான் இவர் அதிபர் வந்தார், அதெல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சென்னையில் ஒரு இலங்கையிலேருந்து கான்ஃபரன்ஸ்க்கு வரும்போது அங்கேயும் அதை சொல்லப்படுது. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்குறாரு, இது ஒன்றிய அரசால தான் கையில் இருக்கு அப்படின்ற மாதிரி தானே கேட்குறாங்க. ஆனால் ஒன்றிய அரசை கேட்காம தமிழக அரசை கேட்குற கேள்வி இந்த மாதிரி புரிஞ்சுக்க. தமிழக அரசு அதை கேட்கவே இல்லை. அப்போ மாநாட்டை நீங்கள் ஒழுங்காக பார்க்காம சுற்றி விடுறீங்கன்னு அர்த்தம். அவர் கேட்டது மோடிஜிகிட்ட தான் ரிக்வஸ்ட் கேட்டார், எங்ககிட்ட இது இந்த நீட்டுக்கு விலக்கு கொடுத்துருங்க, இந்த கட்சித்தீவை மீட்டு கொடுத்துருங்க, மோடிஜிகிட்ட தான் ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. எங்கேயுமே ஸ்டாலின்கிட்ட இதை பற்றி கேட்கவே இல்லை. சும்மா அதை சுற்றி விடுறது தான். இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த 200 ரூபா பிரச்சாரத்தில் வந்து அந்த வினைகள் இதெல்லாம். ஓகேங்களா? நீங்களும் அதில் வந்து இறையாயிட்டீங்கன்றதான் எனக்கு மன வருத்தம். இல்லை, எனக்கு நான் இறையா இல்லை, திமுக அந்த கருத்துக்களுக்கு இறையா இருக்கீங்க இல்லையா? உங்க இல்லை, அங்க இருக்கு கேட்குற கேள்வியை தான் நான் கேட்குறேன் தவிர என்னோட தனிப்பட்ட கருத்தோ விஷயமெல்லாம் என்னோட இது கிடையாது.
அப்போ அப்படியான விஷயங்களை இல்லை அவங்க போய் பிரச்சாரம் பண்றாங்க. நம்ம வந்து தெளிவா அந்த மாநாட்டில் அவர் பேசின விஷயத்தை கவனிச்சாலே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். மோடி அவர் தான் கேள்வி கேட்டார். இதுல இந்த விஷயத்த ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கல அவர். ஸ்டாலின் நீங்களும் கவனிங்கன்ற மாதிரி கூட சொல்லல. அவர் தெளிவா மோடிஜி இதை செஞ்சு கொடுங்கன்னு தான் கேட்டார். இந்த 2 விஷயமா செஞ்சு கொடுங்க, நீட்ல இருந்து கொஞ்சம் விளக்கம் வாங்கி கொடுங்க, இந்த கச்சத்தீவை கொஞ்சம் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் மோடிஜி தான் கேட்டார். ஸ்டாலின் கேட்ட விஷயமே வேற. ஓகேங்களா, அவர் பத்தி பேசணும்னா பேசலாம். சரி, ஓகே. அதே மாதிரி ஜிஎஸ்டி விவகாரத்தில் நேற்று வரி விதிப்பு இருக்காங்க. அது தமிழ்நாட்டு அரசுக்கு தான் கேட்குறாங்க, ஒன்றிய அரசுகிட்ட கேட்கும். தமிழ்நாடு அரசு எல்லா பிரச்சனைக்கும் தமிழ்நாடு அரசே என்ன தமிழ்நாடு அரசு என்ன கேட்டாங்க? இந்த தோல் பதனிடம் அந்த இதாக இருக்கட்டும், சில பொருட்கள் மீது வரி விதிப்பு அதிகமாக ஏற்றிருக்காங்க, அது தமிழ்நாடு அரசை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்வியே அவங்க. யார் தமிழ்நாடு அரசை யார் கேட்டாங்க? விஜய் அப்படி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி. என்ன கேட்டிருக்காரு கரெக்டாக சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த பொருளுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பொருள் சொல்றாங்க, அந்த பொருள் மேல ஒரு வரி விதிப்பு வந்து தமிழ்நாடு அரசு தான் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் பண்ணி அறிக்கை விட்டுறதா சொல்றாங்க. இவ்வளோ விஷயம் பேசுற நம்ம ஒரு 2 விஷயத்த மறந்துடும். ஓகேங்களா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக விற்று போற ஒரு பொருள் ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அது என்னன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கவர்மெண்ட்டே விற்குது. 12 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 10 மணி வரைக்கும் விற்கிறதா பேச்சு. ஆனால் வந்து 24 hours கிடைக்கிற விஷயம். அதுக்கு ஏன் ஜிஎஸ்டி கொண்டு வரல? நீங்கள் வந்து பான் மசாலா சிகரெட்டுக்கெல்லாம் 40% போட்டது நல்ல விஷயம். இதுக்கும் அதே மாதிரி 40% போட்டு விற்றுருங்க. கொஞ்சம் ஒன்று அது கொண்டு வரல. இதை பற்றி நான் கவலைப்படுறேன். அது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு என்ன வேணால் வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது. ஓகேங்களா, என் கவலை எங்கன்னா எல்லாருமே ஏதோ வகையில் பயன்படுத்துகிற, அதனால டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாதிக்கப்படுற பெட்ரோல். ஓகேங்களா, பெட்ரோல் டீசல். ஒரு டீசல் விலை குறையுது அப்படின்னா எல்லா விலைவாசியுமே குறையும். டீசல் விலை குறையும் போது இப்போ இந்த ஜிஎஸ்டி விலைலாம் குறைச்சிருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எம்ஆர்பி மாறுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. போன தடவை ஜிஎஸ்டி ஏற்றும் போது ஏற்கனவே இருந்த எம்ஆர்பி, அதாவது பழைய டாக்ஸஸ்ல இருந்தது இல்லையா, அந்த டாக்ஸஸ்க்கு ஒரு எம்ஆர்பி வச்சுருந்தாங்க. அந்த எம்ஆர்பி மேலே இந்த பெர்சன்டேஜை போட்டு ஏற்றிட்டாங்க ரேட்டை. இப்போ புது எம்ஆர்பி அதுதான். இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட் மிச்சம் இருக்க அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. எம்ஆர்பி இதெல்லாம் ஒன்றும் பெரிய விலை குறைவு வந்துட போகுதுன்னா கேட்டால் கிடையாது. ஒரு சில விஷயங்களில் வந்து இப்போ அது காலப்போக்கில் நடக்கலாம். ஆனால் கண்ணெதிர்க்க ரிசல்ட் பார்க்கணும்னா அந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருந்தாங்கன்னா மக்கள் அடைவில் பெரிய அளவுக்கு அது ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். உண்மையிலே ரிசல்ட்டை கண்ணெதிர்க்க பார்த்துக்கலாம். ஆனால் திமுக சைடில் எனக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் திரும்ப விஜய் ஏன் எங்கள் திமுக அரசு இங்கே இருக்கிற தமிழக அரசு திமுகவை கேள்வி கேட்கணும், திமுக கேட்கணும்னா எல்லா அறிக்கையிலையுமே திமுகவையும் பேசியிருப்பாரு, சென்ட்ரல் ஆடுற மோடிஜியும் கேட்டிருப்பாரு. எந்த விஷயத்துக்கு யார் எவ்வளோ கேள்வி கேட்குறாருன்னு இருக்கு. மேஜரா மோடியை கேள்வி கேட்டுட்டு இது விஷயமா நீங்களும் நோண்டலையே அப்படின்ற மாதிரி எங்கேயாவது ஸ்டாலினை டச் பண்ணியிருக்காருன்னா அது வேற. ஸ்டாலினை மட்டும்தான் கேள்வி கேட்டாருன்னா அது வேற. நீங்க அந்த அறிக்கையில எங்கேயுமே வந்து வெறும் ஸ்டாலினை மட்டும் தான் கேள்வி கேட்டார், மோடியவே கேள்வி கேட்கல நீங்க சொல்ல வரீங்க, நீங்க அதுதான் ஃப்ரேம் பண்றீங்களா? இல்ல அது காலகாலமா என்னதான் சோசியல் மீடியாலாம் இவ்வளவு வளர்ந்துருந்தாலும் அவர் வந்து ஒரு இதை வந்து அவர் வீடியோவா போட்டிருந்தாருன்னா இதை ஃபுல்லா கன்வே பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியாது. ஆனா ஒரு அறிக்கையா போடும்போது என்னைக்குமே ரெக்கார்ட். ஓகேங்களா, ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த அறிக்கை எடுத்து பார்த்தாலும் ரெக்கார்ட். அவர் அறிக்கை என்னைக்குமே வந்து சுட அந்த விஷயத்த வெளியே வந்து அடுத்த செகண்ட் வெளியே வராது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் விடுவார். அவர் விட்ட அறிக்கையிலேருந்து அவர் என்னைக்கும் பேக் வாங்கினதும் கிடையாது இது வரைக்கும். அது தப்பா போனதாகவும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அந்த அவர் எடுத்த அறிக்கைகள் எல்லாருமே ஒரு விஷயத்த விமர்சனம் பண்ணாங்க. மேடையில் என்ன சொன்னாரு, நாங்கள் நாகரிக அரசியல் பண்ண வந்தோம்னு சொன்னாரு, அப்புறம் ஏன் பேரை சொல்றாரு அப்படின்னு. ஏங்க நீங்க தானே கேட்டீங்க பேரை சொல்றது பயமான்னு கேட்டீங்க. அப்பயும் பேரை நாகரிகமாக தான் சொன்னார். எங்கேயுமே பேரை அசிங்கப்படுத்தியே சொல்லலை, ஒருமையில பேசல, எங்கேயும் பேசல. அடுத்து என்ன சொன்னீங்க, பேரையே சொல்லிட்டாரு அப்படின்னு. சரி பேரை சொல்லி கொடுத்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு போல, சரி கொஞ்சம் உறவு முறை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லி உறவு முறை சொல்லி கொடு. அது கூட ஏன் கூப்பிடுறாரு, அவரை முதலமைச்சர் அவருக்கு தானே வந்து ஒரு உறவு முறையா அடையாளம் படுத்திக்கிட்டாரு. அந்த அடையாளம் இவருக்கு செட் ஆகல. ஆரம்பத்துலேருந்து இவர் சின்ன வயசுலேருந்து எப்படி கூப்பிட்டு பழகினாரோ அதே பாணியில் அவர் கூப்பிட்டு பழகுறாரு. அவ்வளோதான். இன்னைக்கு அது தமிழ்நாடு ஃபுல்லாக பரவி போயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றோம், நான் என்னையே உட்பட. இந்த 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 ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அவர் என்ன சொல்றாரோ அது மக்கள்கிட்ட போய் சேர்ற ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அதனால அவருக்கு அது தெரியும். என்ன பேசினா மக்கள்கிட்ட போய் எப்படி சேரும்னு தெரியும். தெரிஞ்சனால தான் அவர் அறிக்கைகளை அவர் கிட்ட இருந்து கிளியராக ஃப்ரேம் பண்ணி தான் விடுறாரு. அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கணும், விஷயத்தை விட்டுறது, அந்த மெயின் மேட்ரு என்னமோ அந்த மேட்ரு விட்டுறது, அதில் ஏதாவது சுற்றி இருக்கிற விஷயத்தையே நோண்டிட்டு இருக்குது. டாஸ்மாக் பிரச்சனையை பற்றி எல்லாருமே அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்றது எனக்கு அது புரியல. மீடியாவும் தான் கேட்குறாங்க, மீடியா சேர்த்து தான். அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, கோர்ட்டு துப்பிடுச்சு, இந்த கதெல்லாம் விடுங்க.
அங்கே ஊழல் நடந்திருக்கா இல்லையான்றது தான் கேள்வி. இல்லைங்களா? நீங்கள் வந்து அதில் 2 விதம், பாட்டிலுக்கு 10 ரூபா பண்ணுறது மட்டும்தான் ஊழல்னா, இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குதுன்றாரு. ஓகேங்களா? அப்போ அது 10 கோடி ரூபா வச்சு அவர் ஆக்சுவலாக 1.5 கோடின்றாரு, 15 கோடி கிட்ட வருது. ஒரு மாதம் 450 கோடி. எல்லா ஆட்சியிலும் தான் இருக்குது. அதிமுக வந்தாலே அதே ஊழல் தான் நடக்குது. இல்லை, அவர் தலைவர் இதை சொல்கிறாருன்னு சொன்னேன். அவர் இதை செய்யலை, அவர் உத்தமர் நான் எங்கேயுமே அவர் பிராண்ட் பண்ணலை. ஓகேங்களா? மேபி அவர் காலத்தில் 5 ரூபா இருந்தது, இந்த இவர் வரும்போது 10 ரூபா இருக்கும். ஆக்சுவலி அது ஆரம்பிச்சது எப்படின்னா 1 ரூபான்னு ஆரம்பிச்சது. 1 ரூபான்னு ஆரம்பிக்கும் எதுக்குன்னா, அந்த கடைக்காரங்க வந்து அந்த டேமேஜஸ் அவங்க பேர் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் 1 ரூபான்றது 2 ரூபா, 1 ரூபா வாங்குறாங்கன்னு தெரிஞ்சு மேலதிகாரி இந்த பத்தாம போய் 2 ரூபா மாறிச்சு. அதுக்கப்புறம் மேலதிகாரிகள் வரும்போது சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, எனக்கு கட்டிங் கொடுத்துருன்றது. அப்புறம் லோக்கல் போலீஸ்காரங்க அடியாளுங்க இவங்கெல்லாம் கொடுக்குன்னா 5 ரூபா மாறிச்சு. இப்போ அரசாங்கம் மாறினதுக்கப்புறம் என்னாச்சு, 5 ரூபா வாங்குறேன் நீ, சரி கூட ஒரு 10 ரூபாயை வாங்கி 5 ரூபா சேர்த்து வாங்கிட்டு 5 ரூபா எனக்கு கொடுத்து நீ 5 ரூபாய் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அது போயிட்டு இருக்குதா வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் சொன்ன விஷயம். இதை நானா எங்கேயும் யோசிச்சு சொல்லலை. இப்போ பாயிண்ட் என்னன்னா, இது மட்டும்தான் ஊழல்னு கேட்டால் அதான் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஊழல் இருக்கு. டாஸ்மாக்ல இடி ரைட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, பாட்டிலில் கணக்கு ஒழுங்காக வர மாட்டேங்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பாட்டில் எக்ஸஸாக இருக்குது அப்படின்ற ஏதோ ஒரு கால்குலேஷன் மிஸ் ஆகுதுன்றாங்க. 12 to 10 டாஸ்மாக்ல எவ்வளோ சேல்ஸ் நடக்குது, ஆஃப்டர் மார்க்கெட்டில் என்ன, அதாவது இந்த பாருங்களில் நடக்கிற சேல்ஸு, அன்டைமில் நடக்கிற சேல்ஸு, இதுக்கெல்லாம் எங்கேருந்து அந்த இது வால்யூம் வருதுன்னு அதை நம்ம வந்து யாருமே குடிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தேவைக்கு கிடைக்குது குடிக்கிறாங்க, சரி ஓகே, அது அந்த கல்ச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்னைக்கு ஒழியுது அதெல்லாம் வேற கதை, அதெல்லாம் யோசிக்க வேண்டிய கதை. ஆனால் இதில் நடக்கிற ஊழல் நம்ம அன்டிஸ்கவர் பண்ணாமல் விட்டுறோன்றது. எவ்வளோ பாட்டில் டைரெக்டாக இதுலேருந்தே ஃபேக்ட்ரியிலேருந்தே வருது, அது குடோனுக்கு டாஸ்மாகோட குடோனுக்கு போகாமல் வருது, எவ்வளோ பாட்டில் தேவையில்லாமல் டேமேஜஸ்ன்னு சொல்லி கணக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க. அவங்க எவ்வளோ மொலாசஸ் இந்த மாதிரி விஷயங்கள் ரா மெட்டீரியல்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் கிட்டேருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, சுற்றி டைரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுக்கான தாசில்தார்லாம் என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ கணக்கு வச்சுருக்காங்க, பக்கத்தில் இருக்கிற மாநிலத்துலேருந்து எவ்வளோ டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இந்த ஃபேக்ட்ரி, அதை பேஸ் பண்ணி இப்போ எவ்வளோ வால்யூம் ஆஃப் ஆல்கஹால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் வந்து பெரிய அது இன்னும் இடியே டிஸ்கவர் பண்ணலையோன்றது தான் பாயிண்ட்டு. அதுக்குள்ளே தான் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இடி டிஸ்கவர் பண்ணுறதுனால வந்து இடி ஒன்றும் பரிசுத்தமான விஷயங்கள்லாம் நான் சொல்ல வரல. அதுவும் வந்து ஒரு ஏஜென்சி, அது ஒரு பெட் அனிமல் மாதிரி தான் நடந்துருக்குது. ஓகேங்களா? போன்னு சொன்னால் போகுது, நிற்குதுன்னு சொன்னால் நிற்குது. நின்றுருக்கணுமா, போய் திருப்பி வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கலாம்ல. இல்லைங்க இதில் வேறு ஏதோ ஊழல் இருக்குது, நீங்கள் ஆகாஷ் பாஸ்கர் அளவுக்கு சொல்கிறீங்க, சரி நாங்கள் அதை மட்டும் விடுறோம், நீங்கள் கோர்ட்டில் தீர்ப்பு விடலாம். ஆனால் இந்த டாஸ்மாகில் நடந்த ஊழல் மொத்தத்தை நான் இன்னும் விசாரிக்க வேண்டிய நிறைய இருக்குன்னு சொல்லி போய் மனு தாக்கல் பண்ணிக்கலாம், ஏன் பண்ணல அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் எப்போ நடக்குது, இவர் வந்து நிதி கேட்டு போகிறேன் அப்படின்னு 4 வருஷமாக வந்து எங்களை வஞ்சிச்சாங்கன்னு சொன்னவர் திடீர்னு நிதி கேட்டு போகிறேன்னு சொன்னார். போய் தனியாக மீட்டிங்லையும் கலந்துட்டு அதுக்கப்புறம் மோடியை தனியாக பார்த்து 3/4 மணி நேரம் பேசினதாக சொல்லப்படுது. அதுக்கான ஃபோட்டோகிராஃப்லாம் வந்து கையை பிடிச்சி பேசினதெல்லாம் வருது. இல்லை, அதுக்கப்புறம் இதை மொத்தமாக அப்படியே காணப்படுது. இல்லை, இப்போ ஊழலே நடக்கலைன்னு கேட்டால் இது வந்து நிரூபிக்கலன்றாங்க. சரி ஓகே, கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி வந்து மணல் கொலைக்கு வந்து கனிமவள கொலை, மணல் கொலைக்கெல்லாம் வந்து ரைட் நடந்துருந்துச்சு. அது என்னாச்சு, அதுவும் ஓகே. இப்போ மதுரையில் மாநகராட்சியில் வரி ஊழல்னு ஒன்று நடந்தது. மதுரையில் மட்டும் தான் நடந்தான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காஞ்சிபுரத்தில் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள் வந்து மாறினாங்க, தலைவர்கள் மேயர்கள் மாறினாங்க. ஏன்னா வந்து ஒழுங்காக பங்கிட்டு போகலன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ ஊழல் இருக்குது. இந்த ஊழலை வந்து மக்கள் அதில் வாழ்ந்து பழகிட்டனால அது பெருசாக தெரியலையோ என்னமோ. ஆனால் எவ்வளோ டேஞ்சர்ஸ்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் நம்ம தமிழ்நாடோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி கிட்ட போகுது. ஓகேங்களா? அதில் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் கோடி கடன் வாங்குறாங்க. இந்த கடன் வாங்குற அமௌண்ட்டு தான் ஊழல் பண்ணுறாங்கன்னு நான் சொல்கிறேன். அந்த இவங்க ஊழல் பண்ணனா நம்மகிட்ட இந்த இவ்வளோ கடனே கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். இதில் வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, டிரைவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தனியாக டிஎன்இபியும் போக்குவரத்து துறையும் எலக்ட்ரிசிட்டி போர்டும் எவ்வளோ கடன் தனியாக வாங்குறாங்கன்னு இருக்குது. இல்லை, ஃபாரஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தனியாக கடன் வாங்குறாங்க. இவங்க வாங்குகிற வால்யூம் அதிகம். இல்லை, இதில் வந்து இலவச பஸ்ஸு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக கவர்மெண்ட்டே பேர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, இவ்வளவும் கொடுத்தும் அந்த டிபார்ட்மெண்ட், அதாவது ஒரு தனியாரால் ஒரு 2 பஸ்ஸு 10 பஸ்ஸு வச்சுருக்கிறவங்க ப்ராஃபிட்டாக நடத்த முடியாது போது இவ்வளோ பெரிய நெட்வொர்க் வச்சு இருக்கவங்க உங்களால் அதை ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ண, நீ அதை சேவையாக தான் செய்கிற, நீ அதை ப்ராஃபிட்டபுளாக பண்ணி நீ வந்து லாபம் காட்டுன்றது என் பாயிண்ட் கிடையாது. அட்லீஸ்ட் நஷ்டம் இல்லாமல் பண்ண முடியும்ல. நீ அதுக்காக விலைவாசி ஏற்றணும். அப்போ நீங்கள் வந்து எங்கேயோ லீக்கேஜஸ் இருக்குது, அந்த லீக்கேஜஸ் தடுக்கணும். அதை தடுக்காத ஒரு கவர்மெண்ட்டை வந்து நம்ம கேள்வி கேட்க தான் செய்வோம். அதுக்கு கேள்விகள்லாம் விட்டுட்டு
அவர் ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி கேள்வி கேட்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு நமக்கு கிளாஸ் எடுக்கக்கூடாது. சரி, அப்படி ஒரு பக்கம் தான் இறுதியான ஒரு கேள்வி. இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் வந்து விஜய் கட்சியில் சேரதாகவும் சொல்கிறாங்க. அது நிஜம்தானா, எப்படி புரிஞ்சுக்கிட்டது? அல்ல, அது ஒரு பெரிய டாபிக். நான் சிம்பிளாக ஒரு கிளாஸ் சொல்கிறேன். இன்னைக்கு செங்கோட்டையன் வந்து பேசியிருக்காரு. செங்கோட்டையன் பேசின விஷயத்தில் அவருக்கு மறுபடியும் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டார். நான் அதிமுக விட்டு எங்கேயும் போகிறதா இல்லைன்றது தான் அவர் திருப்பி சொல்ல ஒரு விஷயம். பட் அதிமுக ஃபுல் பவருக்குள்ளே வரணுன்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு இபிஎஸ் வந்து என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறார் அடுத்த 10 நாள்னு தெரியல. எடுத்தாங்கன்னா திருப்பி எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா அதிமுக வில் கெட் பவர்ஃபுல். அஃப்கோர்ஸ் அது உள்ள சலசலப்பு இருக்கும். தொண்டர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கும். அவங்க ஒன்று சேர்ந்தால் திமுக ஒரு டஃப் கொடுக்கும். திமுகவுக்கு அது பெரிய டேஞ்சர். விஜய்க்கு அது இந்த இல்லை, நான் அது வரேன், நான் விஜய் விஷயத்துக்கு வரேன். திமுகவுக்கு பெரிய டேஞ்சர். திமுக அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது தான் பாயிண்ட். ஸோ திமுக ஆல்ரெடி என்ன பிளான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு நம்ம தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன். அண்ணாமலை ஃப்ரம் பிஜேபி, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி தனியாக அமைச்சு தனியாக ஒரு கூட்டணி மாதிரி இவங்க ஃபார்ம் பண்ணி போட்டி போடுறதா. ஸோ அதிமுக ஓட்டு நல்ல வர்த்திகளாக டிவைட் ஆகட்டும், ஈஸியாக டிஎம்கே ஸ்வீப் பண்ணிடலான்ற ஒரு கால்குலேஷனில் மூவ் ஆனதாக பேச்சு. ஸோ வந்து இந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ அது எப்படி அவங்க சேர்த்துக்கிறாங்களா இல்லையா? சேர்த்துக்கிட்டா அது டஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க வந்து மக்கள்லாம் வந்து இவங்க கட்சியில் இருக்கவங்கெல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு உண்மையிலே நம்பினுக்கிறாங்க, ஆசைப்படுறாங்கன்ட்டு. அதெல்லாம் 2016-17 அம்மா இறந்தப்போ ஏன்டா இப்படி வச்சுன்னுக்கிறீங்க, அந்த அம்மா இப்போ தான் இறந்துக்கிறாங்க, 17 டைமில் சொல்கிறேன், வச்சுன்னுக்கிறாங்க, அந்த அம்மா இப்போ தான் இறந்தாங்க, ஒன்று சேர்ந்து வேலையை பாருங்கடான்றது அப்போது. இப்போல்லாம் மக்கள் நீங்கள் எப்படியோ கெட்டு போங்கடா, நீங்கள் எப்படி வந்தாலும் ஊழல் தான் பண்ண போகிறீங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நகர்ந்துட்டாங்க. நீங்கள் ஒரு தனி மனிதனோட மாஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா? மாஸ்னா மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு லவ், அந்த லவ் சொல்ல பற்றி பேசுகிறேன். மாஸ்ன்னு நான் வந்து அதை டேர்ம் பண்ணுறேன். அது வந்து இன்னைக்கு விஜய் அண்ணாக்கு தான் அதிகம். ஓகேங்களா? அவர் சுற்றுப்பயணம் இன்னும் போகலை. ஓகேங்களா? சுற்றுப்பயணம் போக ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் கவனிப்பீங்க அதோட வேவ் லென்த் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி எடப்பாடியார் வந்து பாதி தொகுதிக்கு மேலே வந்து சுற்றுப்பயணம் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறாங்க. அதுதான் எங்கே அது அவர் பார்த்துட்டு ஒரு ஒன்று போகிறாரு, இவர் அதே மாதிரி ஊடகங்களில் கலாய்க்கிறது கூட கட்சியை மீட்க போகிறாருல, தமிழகத்தை மீட்க போகிறாரான்ற அப்படிதான் போயிடுது நிலைமை. இவர் ஸ்டாலின் அவர் ஆரம்பிச்சாரு. அவர் கவர்மெண்ட் பஸ் எல்லாம் ஆளை கூட்டு வந்து நிப்பாட்டினாங்க, அங்கங்கே ரோடை பிளாக் பண்ணாங்க, மக்கள்லாம் அவதிப்பட்டாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக். அவங்கள இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஸ்டாலினோட பிம்பமாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்க எடப்பாடியார் வந்து கொஞ்சம் அவ்வளோ அக்ரெசிவாக போகல. பட் ஸ்டாலின் வந்து ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் அவர் பிம்பத்தை வந்து கட்டமைச்சிட்டே வந்திருக்காரு. அது ஆர்கானிக் கிடையாது, அது வந்து கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஆரா. அந்த கரிஷ்மா வந்து கிரியேட் பண்ணப்பட்டது. அது வந்து நீங்கள் யூ ஷுட் கீப் ஆன் ஃபியூலிங். நீங்கள் அதை ஃபியூல் பண்ணினே இருந்தால் தான் அது வந்து ரன் ஆகும். நீங்கள் ஃபியூல் பண்ண நிப்பாட்டினீங்கன்னா அது ரன் ஆகாது, அந்த ஷோ வந்து ஆஃப் ஆகி போயிடும். அந்த மாதிரி ஒரு தலைவர் கிடையாது விஜயன். அவருக்கு நேச்சுரலாக அது இருக்குது, ஆர்கானிக்காக அது இருக்குது. அப்போ மக்கள் மத்தியில் வரும்போது அந்த வெள்ளம் மாறும், அந்த அலை மாறும். நீங்கள் சொல்கிறீங்க இப்போ இது வரைக்கும் நீங்கள் 2014 மோடி அலைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எப்பப்பெல்லாம் அலை வந்து தெரியல. அலைன் சேருவாங்களா இல்லையா? ஓபிஎஸ், டிடிவி, தாவே வரேன். இப்போ இந்த அலைகள்லாம் பார்த்துருப்பீங்க 2014. அதுக்கு இதெல்லாம் வந்து எல்லா அலைகளுமே செயற்கையாக வந்த அலைகள். இப்போ வரப்போகிறது இயற்கையாக இருக்க போல அலை. இந்த அலையில் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லக்கூடிய திமுகவாக இருக்கட்டும், இல்லை ஒன்றுபட்ட அதிமுக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து சொல்லுப்பா உங்கள் தலைவரை தயவுசெய்து வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பா, எங்களால் சமாளிக்க முடியலப்பா, எங்களுக்குன்னு அரசியல் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கணும்ப்பான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும். இன்னைக்கு நீங்கள் அவங்க சேர்ந்துட்டாங்க சேரல, அவங்க சேர்ந்தாலுமே ஓகேங்களா ஒன்றும் பெருசால ஓட் ஷிஃப்ட் ஆகிடுது. நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஒன்றும் பெருசால ஓட் ஷிஃப்ட் நம்பிக்கை வரலாம், அவங்க கட்சி நபர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை வரலாம். ஆனால் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்க மாட்டார்னு எனக்கு தோணுது இப்போ. ஏன்னா வந்து சரி, டிடிவிக்கு போன இன்டர்வியூவில் கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தார், ஓபிஎஸ் வந்து அது கடந்த காலம், இவர் காத்திருக்கணுன்ற மாதிரி ஏதாவது டிடிவி சொன்னால் டிடிவியும் வெளியே வந்துட்டாப்புல. இல்லை திருப்பி போய் இவரை கூப்பிட்டு பேசுவார். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அவர் எடப்பாடி மூவ் ஆன் ஆகிட்டார் எப்பயோ. இவங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, 10 நாளுக்கு கழிச்சே மறுபடியும் அவர் ஏதாவது சொல்லுவார். பட் எடப்பாடி அவ்வளோ லேஸாகவும் எடை போட முடியாது. அவர் கடைசி நேரத்தில் கூப்பிட்டப்பா ஆளுக்கு ஒரு சீட்டு நில்லுங்கப்பான்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. அன்னைக்கு இது அவங்க ஒத்துப்பாங்களான்னு நமக்கு தெரியல. ஓபிஎஸ்சி அப்படி நம்ம கணக்கு போட முடியாது. உள்ள இப்போ எதுவுமே இல்லை, நிபந்தனையே இல்லைன்னு சொல்லி உள்ளே வந்துட்டு நாளைக்கு ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் எடப்பாடி கால்குலேட் பண்ணுவார். இவங்க சேர்ந்துட்டனால வந்து டிவிகே வந்து பலவீனம் ஆகிடும்ன்றதெல்லாம் எண்ணமே கிடையாது. இவங்க வந்து டிவிகேக்கு வந்தால் அஃப்கோர்ஸ் பலம், நான் வேணான்னு சொல்ல மாட்டோம்.
ஆனால் அவங்க அதிமுகவில் போய் சேர்றதுனால நம்ம அதையும் நம்ம ஒன்றும் வேணாம்னு சொல்ல போகிறது. அதனால நம்ம வந்து நம்மளோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் இன்றைக்கும் சொல்கிறோம், டிவிகேக்கும் டிஎம்கேக்கு தான் போட்டி. பல்வேறு அரசு சார்ந்த தகவலை பண்ணிங்கன்னா மற்றொரு பதிவு. நன்றி, வணக்கம். நன்றி.